சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பல இடங்களில் விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இது குறித்து செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏராளமான விபத்துகள் நடந்திருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த விபத்துகளுக்கான காரணம் என்ன? இதில் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா? புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 120 விபத்துகள் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் 80 பேர் என்றும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 20 பேர் என்றும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்துக்கள் தீக்காயம் மூலமாகவும் நடந்திருக்கிறது, வாகன விபத்துக்களாகவும் இது இருக்கிறது என்பது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற ஒரு சரக்கு ஆட்டோ மீது மோதி சம்பவ இடத்தில் ஒரு பலியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல தற்போது நின்று கொண்டிருக்கிற இடம் அண்ணா நகர் சாந்தி காலனி 13வது மெயின் ரோடு. இந்த பகுதியில் நேற்று இரவு அதிவேகமாக வந்த ஒரு கார் குடிபோதையில் 5 பேர் அங்கு இருக்கக்கூடிய சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கார் மீது மோதி இருக்கிறார்கள். 3 கார் மீது மோதி இருக்கிறார்கள். அதில் காரின் உள்ளே தூங்கி கொண்டிருந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காரை ஓட்டி வந்த அந்த 5 பேரையும் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அந்த காரில் இருந்த ஓட்டுநர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். நேற்று இந்த விபத்து எப்போ நடந்தது, எப்படி நடந்தது? அதிகாலை 3:20 நடந்தது சார். நான் வண்டியில் படுத்துட்டு இருந்தேன். அப்போது படுத்துட்டு இருக்கும்போது தூக்கத்தில் டம்முன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தாக்கா எனக்கு தெரியல. டோரை திறந்து பார்க்கும்போது பின்னாடி வண்டியை இடிச்சிட்டு ஒரு கார் இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இருந்தது. இடித்த வண்டியை பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பக்கம் பார்த்தாக்கா அதில் ஒரு 3-4 பேர் இறங்கி ஓடிட்டாங்க. அந்த டிரைவரை மட்டும் இங்கே இருந்த பசங்க எப்பயுமே நியூர் கொண்டாடுறதுக்காக இருந்தவங்க மடக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி உடனே அந்த வண்டியை அப்படியே ஓரம் கட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு அவங்க ஒரு ½ ஹவர் கழிச்சு வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெக்கவரி வேனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக காலையில் வர சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு போய் பார்த்தா என்னன்னு தெரியும் சார். இதே போல சென்னையில் பல இடங்களில் விபத்துக்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஒருவர் மட்டுமே இந்த விபத்தில் பலியாகி இருப்பதாக முதல்கட்ட தகவல்களை காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு நடந்த விபத்துக்கள் மிகவும் குறைவு என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 80லிருந்து 90% விபத்துக்கள் மது போதையில் தான் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தற்போது இந்த விபத்துகளில் காயமடைந்தவர்களோட நிலைமை எப்படி இருக்கு? சிவரஞ்சனி, குறிப்பாக இதில் இளைஞர்கள் தான் அதிக அளவில் காயமடைந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மது போதையில் தான் இந்த விபத்துக்கள் அதிக அளவில் நிகழ்ந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 80லிருந்து 90% விபத்துக்கள் மது போதையில் நிகழ்ந்திருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டி நகர் மேம்பாலத்தில் நடந்த விபத்தில் முத்துக்குமார் என்பவர் பலியாகி இருக்கிறார். அவரும் குடிபோதையில் இருந்ததாகத்தான் பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு அதன் பிறகு டி நகர் மேம்பாலத்தில் வரும்போதுதான் அந்த விபத்து நிகழ்ந்தது. அதே போல தற்போது மேலும் ஒருவர் இறந்திருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி ஒருவர் இறந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர் விவரங்கள் இதுவரை காவல்துறை தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள் தான் அதிக அளவில் இந்த சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி. சுப்பிரமணி, நீங்க 80% விபத்துகள் மது போதையில வாகனங்கள் ஓட்டுனதுனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவா புத்தாண்டு கொண்டாட்டத்தின் இரவு, அதாவது 2017ஆம் ஆண்டு தொடங்குதுன்னா அன்னைக்கு இரவு மக்கள் வாகனத்தை இயக்கும் போது அவங்க மது போதையில இருக்காங்களா இல்லையான்றத போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிக்கிறார்களா? குறிப்பாக புத்தாண்டு இரவு என்பது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற வேண்டும் என்பதுதான் காவல்துறையுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வருபவர்களை கண்டறிந்து அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யும் கூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. ஆனால் புத்தாண்டு என்ற தினத்தை ஒட்டி வழக்கு பதிவு என்பது ஒரு நடைமுறை சாத்தியமாக பார்க்கப்படுவதில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
ஆனாலும் அதையும் மீறி இதுபோல குடிபோதையில் இருக்கக்கூடிய வாகனங்களை கண்டறிந்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டு அதன் பிறகு வாகனம் இல்லாமல் அவரை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய நடைமுறைகள் நேற்று இரவு கூட நிகழ்ந்திருக்கிறது. அது பற்றிய விவரங்களை காவல்துறையினர் தற்போது சேகரித்து வருகிறார்கள். எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் காவல்துறையினர் அளிக்க இருக்கிறார்கள். சிவரஞ்சனி, புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் மட்டுமே பல விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதிலும் 80% விபத்துகளுக்கான காரணம் குடிபோதையில் வாகனங்களை ஓட்டுவதுதான் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.